أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمد رسول الله. أشهد أن محمد رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله سبحانه وتعالى يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير وقال رسول الله صلى الله تعالى عليه وآله وسلم اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة وخالق الناس بخلق حسن صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஒருவனுக்கே அனைத்து புகழும் புகழ்ச்சிகளும் பாராட்டுக்களும். அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தாரை நேரான சீரான பாதையில் வழி நடாத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹுவினால் தெரிவு செய்யப்பட்ட நபிமார்கள் ருசுல்மார்கள் அனைவர் மீதும் எங்களுடைய தலைவர் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், அன்னாருடைய பரிசுத்த மனைவிமார்கள், குடும்பத்தார்கள், தோழர்கள், பாக்கியம் நிறைந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தினர்கள், குறிப்பாக நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமைகளை மதித்து இஅ்திகாஃபுடைய நீயத்தோடு அல்லாஹுடைய மாளிகையில் வீற்றிருக்கும் விசுவாசிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துன்யா ஆஹிராவுடைய வெற்றிக்காக, நிம்மதி சந்தோஷத்துக்காக அல்லாஹும் ரசூலும் எவைகளையெல்லாம் ஏற்று நடக்கும்படி ஏவி இருக்கிறார்களோ
அவைகளை வாழ்க்கையில் முடியுமானவரை ஏற்று நடக்குமாறும், எந்தெந்த கருமங்களை எல்லாம் விட்டு விலகி வாருமாறு அல்லாஹும் ரசூலும் தடை விதித்திருக்கிறார்களோ அவைகளை வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் முற்றுமுழுதாக விலகி வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, விசுவாசிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு உலகத்தில் எங்களுக்கு சில பாக்கியங்களை தந்திருக்கிறான். சில பட்டங்களை, பதவிகளை தந்திருக்கிறான். செல்வ செழிப்பு, அழகான சந்தோஷமான வாழ்க்கை, இவைகளை வழங்கி இருப்பது நாம் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகிக் கொள்வதற்காக வேண்டித்தான். ஒருவருக்கு அல்லாஹு தஆலா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறான். நாம் அவரை அறிமுகப்படுத்துவதற்காக. இவர்தான் நம்முடைய பள்ளிவாசலினுடைய தலைவர், இவர் எங்களோட ஊரினுடைய ஒரு அரசியல்வாதி, இவர் எங்களோட பள்ளிவாசலுடைய இமாம், இவர் எங்களோட பாடசாலையோட அதிபர், இவர் எங்களோட ஊரோட செல்வந்தர், இவர் தான் எங்களோட ஊர் ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர். இப்படி தங்களை அறிமுகப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த பதவிகளும் பட்டங்களும். லிதஆரஃபு, அவர்களை அறிமுகப்படுத்துவதற்காக. இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்காக்கும். கண்ணியம் என்பது, மதிப்பும் மரியாதையும் என்பது அல்லாஹ்விடத்தில் இறையச்சம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான். நான் இந்த ஊரினுடைய மிகப்பெரிய அரசியல்வாதி என்பதால் அல்லாஹ்விடத்தில் எதுவும் கிடைக்கப் போவது கிடையாது. நான் இந்த பள்ளிவாசலுடைய தலைவர் என்பதால் அல்லாஹ்விடத்தில் மதிப்பும் மரியாதையும் இருக்குமா இல்லையா என்பது அது அவருடைய தக்வாவை வைத்துத்தான் முடிவு செய்யப்படுமே தவிர பதவிகளை வைத்து அல்ல. இஸ்லாம், அல்லாஹு தஆலாவுடைய அந்த தீன் ஒரு மனிதனுடைய துனியாவினுடைய பட்டம் பதவிகளை வைத்து அல்லாஹ் அவனை இடை போடுகிறான் என்றிருந்தால், நம்ம எல்லோரையும் விட அல்லாஹ்விடத்தில் கண்ணியமாக தகுதியாக இருந்தவர் அபூலஹப். அபூலஹபுக்கு அந்த இடம் கிடைத்திருக்க வேண்டும். அல்லாஹ் தீனை பார்க்கறதில்லை, மார்க்கத்தை பார்க்கறதில்லை, உலக பதவிகளை, பட்டங்களை, பணத்தை, அந்தஸ்தினை, படிப்பை பார்த்துத்தான் அல்லாஹு தஆலா இவரை கண்ணியமானவரா இல்லையா என்று முடிவு செய்கிறான் என்றால் அதற்கு அபூலஹப் மிக தகுதியானவர். அபூலஹப் யார்? அவரு மக்காவுடைய ராயல் ஃபேமிலியில பிறந்தவர், குறைஷி. புனித பூமி மக்கமா நகரத்தில் பிறந்தவர். அல்லாஹுடைய முதல் ஆலயம் காபத்துல்லாவுடைய ட்ரஸ்டி போர்டில் இருந்தவர். சாதாரண ஆள் அல்ல, காபாவுடைய ட்ரஸ்டி போர்டு. ராயல் ஃபேமிலி, குறைஷி, மிகப்பெரிய சல்லிக்காரர். அல்லாஹ் அவருடைய பணத்தை குறிப்பிட்டு குர்ஆனில் சொல்கிறான், மா அக்னா அன்ஹு மாலுஹு, அவருடைய பணம் அவருக்கு எந்த பிரயோஜனத்தையும் கொடுக்கவில்லை என்று பணத்தை சுட்டி காட்டுகிறான். அப்படி ஒரு செல்வந்தர், மிக அழகான மனிதர். அபூ லஹப் என்றாலே பிரகாசத்தின் தந்தை என்று அர்த்தம். பார்ப்பதற்கு லட்சணமான அழகான தோற்றம் கொடுக்கப்பட்டவர் அபூ லஹப். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சம்மந்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட 2 மகள்மார், ருக்கையா, உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹுமா, 2 பேரையும் அபூ லஹபுடைய 2 மகன்மார் உத்பா, உதைபா
ரெண்டு பேருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிச்சு கொடுத்திருந்தாங்க. நபியுடைய சம்பந்தி. வாப்பட புறத்துல பெரியப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பட சொந்த காக்கா பெரியப்பா. உம்மட வழியில தாய் மாமா. இதை விட வேறு என்ன மதிப்பு வேணும்? ஒரு மனிதனுக்கு மதிப்பு வேணும் என்றால் இதை விட வேறு என்ன மதிப்பு வேணும்? நபியுடைய சம்பந்தி, காபாவுடைய ட்ரஸ்டி போர்டு, ராயல் ஃபேமிலி, மிகப்பெரிய சல்லிக்காரர், அழகு சௌந்தரியமானவர். ஆனால் அல்லாஹ் அவரிடத்தில் இருந்த இதை எதையும் பார்க்கலையே. அல்லாஹ் அவரிடத்தில் பார்த்தது அபூ லஹபிடத்தில் மார்க்கம் இருக்கிறதா என்றுதான் பார்த்தான், தீன் இருக்கிறதா என்றுதான் பார்த்தான். இவர் என்னுடைய நபியுடைய சம்பந்தி என்பது அல்லாஹு தஆலா பார்க்கவில்லை. இவர் என்னுடைய காபாவின் பராமரிப்பாளர் என்று அல்லாஹு தஆலா பார்க்கவில்லை. அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனில் சொல்கிறான், நபியை நீங்க பார்க்கலையா? அலம் தர இலல்லதீன பத்தலு நிஅமத்தல்லாஹி குஃப்ரன் வ அஹல்லு கௌமஹும் தாரல் பவார். நபியே, அல்லாஹ் கொடுத்த நிஅமத்தையும் பாக்கியங்களையும் துஷ்பிரயோகம் செய்து தன்னையும் தன்னை சார்ந்தவர்களையும் நரகத்துக்கென்று சொந்தமாக்கி கொண்ட மனிதர்களை நீங்க பார்க்கலையா? நரகத்துக்கு சொந்தமாக்கி கொண்டார்கள். ஒரு புள்ள பிறந்து ஒரு 4-5 வயசாகும் பொழுது நாங்கள் குர்ஆன் மதரசாக்கு சேர்க்கிறோம். அந்த பிள்ளைக்கு எந்த அர்த்தமும் தெரியாது. முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறது, குல் அஊது பிரப்பின் நாஸ் ஓதுகிறது, குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதுகிறது, குல் அஊது குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுகிறது. தப்பத் யதா அபி லஹபின் வ தப், அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும் என்று பச்சை குழந்தையும் இன்று வரைக்கும் பதுவா செய்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்கு அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒவ்வொரு இஸ்லாமிய குழந்தையும் அபூ லஹபை இன்று வரைக்கும் பதுவா செய்து கொண்டிருக்கிறது. அபூ லஹப் நாசமாகட்டும். காரணம், அவரிடத்தில் மார்க்கம் இருக்கவில்லை. இன்னொரு சைட்ல பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லஹப் குறைஷி, பிலால் ஹபஷி. அபூ லஹப் அழகானவர், பிலால் அலங்கோலமானவர். அபூ லஹப் ராயல் ஃபேமிலியில பிறந்தவர், பிலால் அடிமையாக வாழ்ந்தவர். அபூ லஹப் காபாவினுடைய ட்ரஸ்டி போர்டாக இருந்தவர். பிலால் அந்த ட்ரஸ்டி போர்டுக்கு கீழே அடிமையாக வேலை செஞ்சவர். பார்ப்பதற்கு அசிங்கமானவர், அவலட்சமானவர். மனிதர்களிடத்தில் எந்த மரியாதையும் மதிப்பும் கிடையாது. அன்றாடம் தேங்காய்கள் விற்கப்படுவதை போன்று மாறி மாறி ஒவ்வொரு எஜமானுக்காக விற்கப்பட்ட ஒரு சாதாரண அடிமை சையதுனா பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவில் இருந்தாங்க. பனு புகைர் என்ற ஒரு கோத்திரத்தார். அவங்க கொஞ்சம் மதிப்பும் மரியாதையும் உள்ளவங்க. அவங்களோட ஃபேமிலியில ஒரு குமரு பிள்ளைக்கு மாப்பிள்ளை வேணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க, ஸவ்விஜ் உக்தனா ஃபுலானன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களோட குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறா, ஒரு சஹாபியோண்ட பார்த்து எங்களுக்கு திருமணம் முடிச்சு தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஸவ்விஜ் பிலால், பிலாலுக்கு முடிச்சு கொடுங்களேன் உங்களோட பிள்ளைய.
அவங்களுக்கு பிலால் சரியா பட இல்லை. பிலாலுடைய தோற்றம், அவருடைய வருமானம், அவருடைய மதிப்பு மரியாதை, அவருடைய குடும்ப பின்னணி சரியா பட இல்லை. திரும்ப வந்தாங்க, அல்லாஹுடைய தூதரே வேறொரு மாப்பிள்ளை பேசித்தாங்களே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸவ்விஜ் பிலாலன், உங்களோட பிள்ளைய பிலாலுக்கு முடிச்சு கொடுங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய பிள்ளைய முடிச்சு கொடுக்கறதுக்கு. போய் இன்னும் சில பிரமுகர்களை அனுப்பினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறொரு மாப்பிள்ளை கேட்டு பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டதும் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னப்பா, நான் சொர்க்கத்துக்கு சொந்தக்காரனான ஒரு மனிதனை உங்களோட பிள்ளைக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்றேன், நீங்க வேற மாப்பிள்ளை தேடுறீங்களே. ஸவ்விஜ் பிலாலன் ஃபஇன்ன பிலாலன் மின் அஹ்லில் ஜன்னா, நீங்க பிலாலுக்கு முடிச்சு கொடுங்க, பிலால் சொர்க்கவாதி என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்ய வழி இல்லை, 3 தடவை கேட்டாச்சு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மஸ்ஜிதுக்கு வராங்க. அந்த புதிய மாப்பிள்ளையிட கலை அவங்களோட முகத்துல இல்லை. ஒரு புது மாப்பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு செழிப்பு இருக்குமே, அந்த கலை அவங்களோட முகத்துல இல்லை. ஒரு கவலை தோன்ற முகத்தோடு இருக்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிலாலை கவனிக்கிறாங்க. நேரா வீட்டுக்கு போனாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு மனைவியை கூப்பிட்டாங்க. என்னம்மா செய்தி, எப்படி இருக்குது உங்களோட வாழ்க்கை, பிலால் எப்படி நடந்து கொள்றாரு? அந்த பெண்மணி சொன்னா, யா ரசூலல்லாஹ், பிலால் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நாங்க எந்த ஒரு காரணத்தை சொன்னாலும் பிலால் உங்களை காரணம் காட்டி அதிலிருந்து விலகிக் கொள்கிறார். என்ன சொன்னாலும் உங்களை காரணமா வச்சு விலகிக் கொள்றாரு. உதாரணத்துக்கு நாங்க இன்றைக்கு எங்கேயாவது போவோம் என்று சொன்னால், என்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்ன இடத்துக்கு போக சொல்லி இருக்கிறாங்க, வேற ஏதாவது காரணம் சொன்னா, இல்லை நான் நபியோட இன்ன வேலை இருக்குது எனக்கு, இப்படி எதையாவது உங்களை காரணம் காட்டி அவர் விலகி கொள்றார். 2-3 தடவை திரும்ப திரும்ப கேட்டு முடிச்சதுனால பிலாலுக்கு எங்களோட குடும்பத்தோட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் இல்லையோ தெரியாது. அவரு பொய் சொல்றாரோ தெரியாது. அப்படி என்ன அவனோட மனைவி சொன்னான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்ணே, மா ஹத்தஸகி அன்னி பிலாலுன் ஃபஸதககி, பிலால் என்னை பற்றி என்ன சொல்கிறாரோ அது உண்மைதான், அது உண்மைதான். ஃபஇன்ன பிலாலன் லா யக்திப், பிலாலுக்கு பொய் என்றால் என்னவென்று தெரியாது, பிலால் பொய் பேச மாட்டார். மா ஹத்தஸகி அன்னி பிலால், என்னை பற்றி பிலால் என்ன சொன்னாலும் அது உண்மை. அவருக்கு பொய் பேச தெரியாது, ஏமாத்த தெரியாது, அவருக்கு ஊழல் செய்ய தெரியாது, அவர் என்ன சொன்னாலும் நம்பும். சொல்லி போட்டு சொன்னாங்க, லா துக்திபி பிலாலன், எந்த காரணத்தை கொண்டும் பிலாலை கோபப்படுத்தி விடாதே, எந்த காரணம் கொண்டும் பிலாலை கோபப்படுத்திராத. ஃபலை யுக்பலல்லாஹு மின்கி அமலுன், அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து எந்த அமலையும் கபூல் செய்ய மாட்டான் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிலாலை கோபப்படுத்திராத, அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து எந்த அமலையும் கபூல் செய்ய மாட்டான். அவர் ரோயல், அவர் குறைஷி, இவர் ஹபஷி அடிமை. முழு உலகமும் சேர்ந்து அபூ லஹபை பதுவா செய்கிறது, அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ்க்கு அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மனைவி பிலாலை கோபப்படுத்தினால் அல்லாஹ் கோபமடைகிறான் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
என்ன காரணம்? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல தீன் இருந்தது, மார்க்கம் இருந்தது. நானும் நீங்களும் முடிவு செய்வோம், நான் பிலாலை சேர்ந்தவனா அல்லது அபூலஹபை சேர்ந்தவனா? எங்களுக்கே நாங்கள் முடிவு செஞ்சு கொள்ளலாம். நான் பிலாலுடைய ஆளா அல்லது அபூலஹபுடைய ஆளா? இந்த ரெண்டு உதாரணமும் எங்களுடைய வாழ்க்கைக்கு தாராளமாக போதும். எங்களிடம் இருக்கிற அனைத்தும் அல்லாஹ் தந்தவைகள் எங்களை நாங்கள் உலகத்தில் அறிமுகப்படுத்திக் கொள்வதற்காகத்தான். நான் ஒரு ஆலிம், அதனால அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. அந்த ஆலிமுக்கு மதிப்பு இருக்கும் தக்வா இருந்தால். ஆலிமாக இருக்கிறார், இறையச்சத்தோடு வாழ்கிறார் என்றால் அல்லாஹ்விடத்தில் அவர் பெரிய அந்தஸ்தில் இருப்பார். ஊருடைய அரசியல்வாதியாக இருக்கிறார், பேணுதல் உள்ளவராக இருக்கிறார், இறையச்சம் உள்ளவராக இருக்கிறார், அல்லாஹ்விடத்தில் நிறைய பெரிய அந்தஸ்தோடு இருப்பார். ஒரு கவிஞர் சொல்கிறார், லஅம்ருக், உன்னுடைய வாழ்நாளின் மீது சத்தியமாக, மல் இன்சானு இல்லா பிதீனிஹி, மனிதன் அவனுடைய மார்க்கத்தை கொண்டு மாத்திரம்தான் மதிக்கப்படுவான். மார்க்கத்தை கொண்டு மாத்திரம்தான் மனிதன் மதிக்கப்படுவான். ஃபலா தத்ருகி தக்வா இத்திகாலன் அலன் நஸப், உன்னுடைய குடும்ப பாரம்பரியத்துக்காக, குடும்பத்துக்காக, உன்னுடைய சுய கௌரவத்துக்காக இறையச்சத்தை விட்டுவிடாதே, தக்வாவை விட்டுவிடாதே. ஃபகத் ரஃபஅல் இஸ்லாமு சல்மான ஃபாரிஸின், பாரசீக நாட்டிலிருந்து வந்த ஒரு நெருப்பு வணங்கி, அந்த நெருப்பு வணங்கியுடைய வம்சத்தில் வந்த சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இஸ்லாம் உயர்த்தியது. இஸ்லாம் உயர்த்தியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வராங்க. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பற்றி அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில கருத்து வேற்றுமை. முஹாஜிர்கள் சொல்கிறார்கள், சல்மானு மின்னா, சல்மான் எங்களை சார்ந்தவர், முஹாஜிர்களை சார்ந்தவர். அன்சாரிகள் சொல்கிறார்கள், சல்மானு மின்னா, சல்மான் அன்சாரியை சேர்ந்தவர்கள், அவர் எங்கட கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சல்மானு மின்னா அஹ்லல் பைத், சல்மான் முஹாஜிரும் அல்ல அன்சாரியும் அல்ல, சல்மான் எங்கட குடும்பத்தை சேர்ந்தவர் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பாரசீக மண்ணில் பிறந்தவர், ஒரு நெருப்பு வணங்குகிற ஒரு மஜூசிக்கு பிறந்தவரை ஃபகத் ரஃபஅல் இஸ்லாமு சல்மான ஃபாரிஸி, அந்த சல்மானை மிக உயரத்துக்கு கொண்டு வந்தது இஸ்லாம். وَقَدْ وَضَعَ الشِّرْكُ الشَّرِيفَ أَبَا لَهَبْ, ஷிர்க் என்ற அந்த இணை வைப்பு, அந்த மமதை, அந்த ஆணவம் அபூ லஹப் என்ற சிறப்பான மனிதனை மிக கேவலப்படுத்தியது என்று அவர் சொல்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுக்கு பயந்தவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். தக்வா என்பது நடிப்பல்ல, அது ஒரு நாடகம் அல்ல, அதை வெளியில காட்ட முடியாது. முன்சஃபுல நின்று கண்ணை பொத்தி கொண்டு தொழுறதுக்கு பேர் அல்ல தக்வா. மிம்பர்ல நின்று கொண்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ என்று சொல்றதுக்கு பேர் அல்ல தக்வா. தக்வா என்பது இறைவன் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வு தனிமையில் வர வேண்டும். இன்னமா துந்திரு மன் இத்தபஅ الذிக்ர வஹஷிய الرحمن بالغيب, ரஹ்மானை தனிமையில் இருக்கும் பொழுது பயந்து வாழ்வதற்கு பேர் தக்வா. அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் என்னை கண்காணித்து கொண்டிருக்கிறான், என்னுடைய இந்த செயலுக்கு அல்லாஹ்விடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ் என்னை நிற்பாட்டி வைத்து கேள்வி கேட்பான், நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும்.
என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்நாளை கழிப்பதற்கு பெயர் தக்குவா. இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், யார் தன்னுடைய தனிமையில் அல்லாஹுவை ரஹ்மானை பயந்து வாழ்கிறார்களோ, லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். அல்லாஹ் சொல்கிறான், அந்த பயத்துக்காக வேண்டியே நாங்கள் அவங்கள மன்னிச்சிருவோம். வ அம்மா மன் காஃப மகாம ரப்பி, யார் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நான் நிற்க வேண்டுமே என்ற பயத்தோடு உலகத்தில் வாழ்கிறார்களோ, வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, தன்னுடைய மனோ இச்சைக்கு அது அல்லாஹுக்கு மாற்றமாக இருக்கிறதே என்று மாறு செய்து வாழ்கிறாரோ, ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவருக்கு ஒதுங்கிறதுக்கு நாங்கள் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான், யார் மகாமு ரப், அல்லாஹ்க்கு முன்னால நான் நிற்க வேண்டுமே என்ற பயத்தோடு வாழ்கிறார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், அவங்களுக்கு 2 சொர்க்கம் கொடுப்போம். நாம் ஒன்று அமல் செஞ்சதுக்கு, இன்னொன்று பயந்ததுக்கு. பயந்ததுக்கு மாத்திரம் அல்லாஹ் தனியா ஒரு சொர்க்கம் வச்சிருக்கிறான், அல்லாஹோட சிந்தனையோடு வாழ்றதுக்கு. உள்ளூர்ல பாவம் செய்யறதுக்கு பயந்து வெளியூர்ல பாவம் செய்யறோம், வெளிநாட்டுக்கு போறோம், வெளியூருக்கு போறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரயாண துஆவுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், யா அல்லாஹ் நான் பிரயாணம் போறேன், என்னுடைய பிரயாண தோழனாக நீ இருந்துகோ என்று சொன்னாங்க. அல்லாஹ்வை பிரயாண தோழனாக ஆக்கி கொண்டு நம்முடைய பிரயாணத்தை நடத்த வேண்டும். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த், எங்கிருந்தாலும் எல்லா நிலைமையிலும் அல்லாஹ்வை பயப்படுங்கள். வஅத்பிஇ ஸய்யிஅத்தல் ஹஸனா, ஒரு தவறு நடந்து விட்டால், பாவம் நடந்து விட்டால் அதோடு சேர்த்து ஒரு நன்மையை செய்து விடுங்கள். தம்ஹுஹா, அந்த நன்மை பாவத்தை அழித்துவிடும். வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், மக்களோடு நல்ல குணத்தோடு நடந்து கொள்ளுங்க என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தக்வாவுக்கு பின்னால தான் நல்ல குணம் பிரயோஜனம் அளிக்கும். முஸ்லிம் கலாச்சார திணைக்களத்தால் ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க, ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம் என்ற தலைப்பில் குத்துபா செய்ய சொல்லி. ஊழலற்ற சமூகம், எந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் பார்க்கிறான் என்ற சிந்தனை வந்து விடுமோ அவனிடத்தில் எப்படி ஊழல் இருக்கும்? எங்கட பேசிக் படிப்பே நான் படித்ததும் தான், நான் நினைக்கிறேன் இங்கே இருக்கிற எல்லோரும் படித்ததும் தான், இதுக்கு பிறகு வார பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கறதும் தான். முதலாவது என்னத்தை படித்து கொடுக்குறோம்? நாங்கள் பேசிக் என்ன? நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்குற பேசிக் முதல் படிப்பு என்ன? நாங்கள் படித்தது என்ன? நான் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. முதலாவது நானும் நீங்களும் படித்தது எப்படி ஏமாத்துற, பாட்டி வடை சுட்ட கதை, இதுதான் நாங்கள் படித்தோம். எப்படி ஏமாத்துற, ஒரு காகம் ஒன்று வந்து பாட்டி சுட்டு கொண்டிருந்த வடையை ஏமாற்றி கொத்தி கொண்டு போயிட்டது, எப்படி அபகரிக்கிற. அதுக்கு பின்னால் அந்த வழியால் ஒரு நரி வந்துச்சு, அந்த நரி காக்காட வாயில வடையை பார்த்துச்சு. இப்போ அந்த வடையை எப்படி தான் அபகரிக்கிறார்? எத்தனை படித்தோம்? நான் படித்ததும் இதுதான், நீங்கள் படித்ததும் இதுதான், இன்றைக்கு படித்து கொடுக்கறதும் இதைத்தான். அப்போ பேசிக்கே என்னது? புள்ள மொண்டஸ்வரிக்கு சேர்ந்த உடனே பேசிக் முதலாவது பாடமே அடுத்தவனை எப்படி ஏமாத்துறது, எப்படி ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குறது. ஊழலற்ற சமூகம் எங்கிருந்து வரும்? அப்ப நரி பார்க்குது, காக்காட வாயில வடை இருக்குது, எப்படியாவது இந்த வடைய என்ன சரி சொல்லி ஏமாத்தி பறிக்கணும். காக்கா நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னோட வாயை திறந்து ஒரு பாட்டு படிச்சா நல்லா இருக்குமே.
காகம் கேட்டு கர்வம் கொண்டு காக்கா என்று கரைந்ததுவே வாயில் இருந்த வடைவிலவே நரியும் எடுத்து ஓடியது. இதான பேசிக். இப்போ இதை படித்த நாங்கள், இதை படித்து கொடுக்குற நாங்கள் எப்படி சமூகத்தில் ஒரு ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும்? இரையச்சமுள்ள ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய பாடத்திட்டங்கள் அமைக்கப்பட வேண்டும். உம்மா வாப்பா பேணுதல் உள்ளவர்களாக மாற வேண்டும். உம்மா வாப்பாட பேணுதல் தான் பிள்ளைகளோட வாழ்க்கையில தக்குவாவை உண்டாக்கும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஐஃபு தஐஃப நிசாஉக்கும், நீங்க உங்களோட வாழ்க்கையில பேணுதலாக வாழுங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள் பேணுதலாக வாழுவாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க உங்களோட பார்வையை தாழ்த்துங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள் பார்வையை தாழ்த்தி வாழுவாங்க. நீங்க பக்குவமானவராக மாறுங்க, உங்களோட வீட்டில் இருக்கிற பெண்கள் பக்குவமாக மாறுவார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னிடத்துல கொண்டு வந்து கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை இந்த ஈமானிய உணர்வுள்ள பிள்ளைகளாகத்தான் மாற்றினாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களுடைய தாய் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. சின்ன பிள்ளை, ஹாதா ஹுவைதிமுக உனைஸ் யா ரசூலல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, என்னுடைய சின்ன அனஸ் உங்களுக்கு சின்ன சின்ன ஹிதுமத்துகளை செஞ்சு தருவார் என்று கொடுத்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பொறுப்பெடுத்ததும் முதலாவது படிச்சு கொடுத்தது முதல் வார்த்தை, யா புனைய, என் அருமை மகனே, இதா அஸ்பஹ்த வ அம்சைத், நீ காலை மாலை நேரத்தை அடையும் பொழுது, நீ காலை நேரத்தை அடையும் பொழுது, மாலை நேரத்தை அடையும் பொழுது, வலைஸ ஃபீ கல்பிக கிஷ்ஷுன் லி அஹதின் ஃபஃஅல், உன்னுடைய உள்ளத்தில் யாரை பற்றியும் தப்பான எண்ணம் இல்லாமல் உனக்கு காலை மாலை நேரத்தை அடைய முடியுமாக இருந்தால் அதை அடைந்து கொள், அதை வாழ்க்கையில் கடைபிடி. வதாலிக மின் சுன்னதி சொன்னாங்க, இது என்னுடைய மிகப்பெரிய ஒரு சுன்னத் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முதலாவது படிச்சு கொடுத்தது அதுதான், ஈமான படிச்சு கொடுத்தாங்க. தனக்கு பின்னால் இருந்த பிரயாணத்தில் இருந்த சிறுவனுக்கு முதலாவது படிச்சு கொடுத்தது, இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், மகன் அல்லாஹ்வை பாதுகாத்து கொள்ளுங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். அல்லாஹ்வை பாதுகாத்து கொள்ளுங்க, அல்லாஹ்வோட கடமைகளை பாதுகாத்து கொள்ளுங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணி நடங்க, அல்லாஹ் உங்களை பாதுகாத்து வாழ வைப்பான். இந்த பாடத்திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வீட்டுக்குள் அமுல்படுத்தப்பட வேண்டும். நம்முடைய சமூகம் ஊழலற்ற ஒரு சமூகமாக மாறுவார்கள், நல்ல சமூகமாக மாறுவார்கள். எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய உறவுகளே, சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு சொற்பமான அற்பமான ஒரு வாழ்க்கை. நம்மோடு வாழ்ந்த எத்தனையோ சீதேவிகள் மண்ணறையை நோக்கி பயணித்து பெற்றார்கள். நாமும் இன்ஷா அல்லாஹ் அவர்களை தொடர்ந்து இருக்கிறோம். எனவே ஒரு நல்ல சமூகமாக, நான் ஒரு இஸ்லாமிய உணர்வுள்ள ஒரு மனிதனாக, அல்லாஹ்விடத்தில் கண்ணியம் பெறுவதற்கு தகுதியான ஒரு மனிதனாக நாம் நம்மை மாற்றி வாழ வேண்டும், அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அப்படியான பாக்கியமான ஒரு வாழ்க்கையை நசீபாக்குவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, தப்பு தவறுகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய நிலைமைகள் அனைத்தையும் சீராக்குவாயாக. யா அல்லாஹ், உனக்கு பொருத்தமான பேணுதலான இரையச்சமுள்ள வாழ்க்கையை எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்துக்கும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய பட்டங்கள், பதவிகள், ஆட்சி, அதிகாரம், அந்தஸ்து இவைகள் அனைத்தும் உனக்கு பொருத்தமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுடைய சமூகத்தை, எங்களுடைய வீட்டை, பிள்ளைகளை ஒரு ஊழலற்ற ஒரு நல்ல சமூகமாக மாற்றி தந்தருவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி
ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا أيها الحاضرون أوصيكم وإياي أولا بتقوى الله فقد قال الله سبحانه وتعالى يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقد قال الرسول صلى الله تعالى عليه وآله وسلم خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وفي رواية كل ضلالة في النار فأقول قولي هذا أستغفر الله لي ولكم ولجميع المسلمين والمؤمنين أجمعين فاستغفروه إنه هو الغفور الرحيم الحمد لله الذي أبهج قلوب العارفين ذكره وعرفانه وأدرك ذنوب المستغفرين عفوه وغفرانه وأهلك جميع المستكبرين قهره وسلطانه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله المنزل عليه من الله قرآنه صلى الله على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا أيها العباد أوصيكم وإياي أولا بتقوى الله فإن التقوى ملاك الحسنات وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة ومن أطاع الله ورسوله فقد رشد واهتدى فقد قال الله سبحانه وتعالى إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم ارض عن خلفائنا وأمرائنا سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنهم وعن صحابة رسول الله كلهم أجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات إنك قريب مجيب الدعوات اللهم أعز الإسلام والمسلمين وأذل الشرك والمشركين ودمر أعداءك أعداء الدين فانصرنا على القوم الكافرين اللهم اجعل هذا البلد آمنا مطمئنا وسائر بلاد المسلمين اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار اللهم أجرنا من النار ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم عباد الله
إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون أقيموا الصلاة. الله أكبر الله